குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். நம்ம காலையில் அப்டேட்டும் கொடுத்துட்டேன், டெலகிராமில் செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்கேன்றதை போட்டு பார்த்தீங்களா? வந்ததா? இன்றைக்கும் ரேஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணிச்சா மார்க்கெட்டு? என்ன நடந்ததுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. மேபி ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா, அந்த லைனில் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட். ஓவராலாக போடும்போது இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் சஸ்டெயின் ஆகுது. அப்போ அப்சைட்லேருந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகுதான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து மொமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த ஒரு மொமெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன், கவனித்து பார்த்துக்கோங்க. ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் இதை வந்து ஒரு ரேஞ்சாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ ரேஞ்சாக பார்க்கும்போது, ஏன்னா இந்த கேண்டில்லாம் நமக்கு வந்து அந்த ஆகஸ்ட் 3ஆந்தேதி 4 மணிக்கு மார்க்கெட் முடியும்னு சொன்ன அந்த கேண்டில். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சாக தான் இருக்குது. இது ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதோட லெவல் வந்து பார்க்கும்போது அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இது பெருசாக இருக்கா, அதை விட இது சிறுசு, அப்போ அதை விட இது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் ஒன்று அப் சைடில் மூவ் ஆகும், இல்லைன்னா டவுன் சைடில் மூவ் ஆகலாம். ஆனால் என்ன இருந்தாலும் என்னோட இதுபடி பார்க்கும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கிறது அப்படின்றது நான் ரிஸ்க்காக பார்க்குறேன். 24,700 அப்படின்ற லெவலும் 24,380 அல்லது 400ன்ற லெவலும் ஒரு ரிஸ்க்கான இடமா வந்து நான் வந்து பார்க்குறேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே நேத்தோட லெவலை வந்து ஹைலோ வந்து நான் மார்க் பண்ணுறேன். இன்னைக்கோட ஹைலோவும் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இதை தான் வந்து இன்சைடு ரேஞ்சுன்னு நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. மேம் அப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குமா கொடுக்காதா தெரியாது. நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்படியும் போட்டுக்கலாம், அல்லது இனிமே நம்ம வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிளுக்கு உண்டான ஒரு பேட்டர்னையும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி ஃபார்மேஷன் தானே வருது, ஒரு பெருசு அப்புறம் அதை விட கம்மியாக அப்படியே போய் இப்படியே சுருங்கிக்கிட்டே போகுது. நாளைக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் எடுத்தது அப்படின்னா இதுதான் மேஜர் லெவல். 24,700 24,380 டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தா இங்கிட்டு, அப் சைடில் கொடுத்தா இங்கிட்டு. ஆனால் அதோட பிரேக் அவுட்டோ க்ளோஸோ எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா ஓவராலே நான் மொத்தமாக சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து ஒரு ட்ரேடிங் இடமாவே நான் பார்க்கல அப்படின்றத தான் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்க வேணாம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதே தான், பேங்க் நிஃப்டி ஏற்கனவே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் நடந்துச்சு. 58,080 அப்படின்ற லெவலுக்கும் 57,300 இந்த இதுக்கு நடுவில் சிம்பிள் ரேஞ்சில் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இதை தாண்டும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கும். அப்போ அப் சைடில் மொமெண்ட் ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சு அப்படின்னா 58,000 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 58,500 அப்படின்ற லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் இந்த லெவலை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. உடைச்சா கீழே வரும். அப்படி வந்ததுன்னா 57,000ன்ற ரவுண்டப் லெவல் இருக்குது. சிம்பிள். ரொம்ப போட்டு கசக்கிக்காதீங்க, அவ்வளோதான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டே எப்படி இருக்குது, அப்போ ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகுமா? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபில்டர் ஆகிருக்கு. நான் ஒரு 4-5 ஸ்டாக் தான் எடுத்துருக்கிறேன். எடுத்ததை கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பவர் இந்தியா. டே சட்டை மாற்றிடலாம். ரொம்ப நேரம் ஸ்டாக்கும் தேடி பார்த்தேங்க, ஏதாவது ஸ்டாக்காவது ஃபில்டர் ஆகுமான்னு. ஏன்னா மிட் கேப்பில் நல்லா மூவ் ஆயிருந்துச்சு, ஸோ அது நல்லா ட்ரை பண்ணேன். ஸோ பவர் இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலைல ஒரு ஹியூஜ் கேப் அப் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. மேபி அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா 40,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஆர்ஹெச்ஐஎம். இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு இன்னும் சடனாக ஒரு பிரேக் அவுட் வரல. வந்ததுன்னா மட்டும் ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா எடுக்க வேணாம். ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தால் 484 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நல்லா கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஜிஎம்டிசியை பொறுத்த மட்டி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கீழே வந்து எஸ்எல் வச்சுட்டு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள்.
670 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். அல்லது இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது சேஃபாக இருக்கும். அதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் 660க்கு பக்கத்தில் ஒன்று, 720க்கு பக்கத்தில் ஒன்று, 2 லெவல் இருக்குது. ஓகே, இது வந்து நாளைக்கு ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தால் இந்த 2 லெவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எஸ்எல் ஏதாவது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மேக் பவர் ஓகே, மேக் பவர் சூப்பராக வந்து மேலே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் இதை வந்து வீக்லி பேட்டர்னாக செக் பண்ணி பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து அப்சைடில் ஃபஸ்ட் லெவல் 2000 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 1820 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் 2000 அங்கே போனதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் ஏதாவது வந்துட்டு திருப்பி மூவ் ஆச்சு அப்படின்னா 2300 2400 வரைக்கும் போகலாம். செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்த்தி ஃபார்மா. ஸோ 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் ஏதாவது ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணும்போது ஸ்டாக் ஃபில்டர் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஆர்த்தி ஃபார்மாவை பொறுத்த மட்டும் ஒரு நிமிஷம் டே சார்ட்டாகவும் மாற்றிடலாம். இதுவும் அதே தான். ஒரு ட்ரெண்ட் லைனை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கு, அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இது ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 920ன்றது அடுத்து இதோட லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ் எல்லாத்தையோட லிங்க்கும் இருக்குது. நான் எல்லாத்தையும் வேணால் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூஸ் எல்லாமே அதில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அப்டேட்டும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கவனித்து பார்த்து எடுங்க. ஓகே, அவசரப்படாதீங்க. அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, நான்லாம் இன்றைக்கி சிஸ்டத்துலேயே உட்காரல அப்படின்னா பார்த்துக்கோ. எதுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இன்றைக்கி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.